நான் சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மேலே போகுது பாருங்கள், அது வந்து போத்தனூர் போகிற ரயில்வே ட்ராக்கு. போத்தனூர்லேருந்து எங்கே போகணுன்னாலுமே இந்த ரயில்வே ட்ராக் தான். அந்த ரயில்வே ட்ராக்கு கீழே தான் வந்து இந்த ஒரு ஏரியா இருக்குது, எஸ்ஆர்பி காலனி அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்பவே பெரிய பெரிய வீடுங்க தான். எல்லாமே கொஞ்சம் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே பாருங்களேன், இப்போ கூட பில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த ரயில்வே பாலத்துக்கு கீழே வந்து ஒரு பழைய ரோடு இருந்திருக்கு. அந்த ரோடை வந்து இப்போ கவர்மெண்ட்டு சீரமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடுமே இப்போ புதுசாக தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தோட வீட்டிலேருந்தும் வடிகால் அதான் அவங்க வேஸ்ட் வாட்டர் வரத்துக்கு அந்த வாய்க்கால், அந்த மோரின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை அமைச்சிருக்காங்க. அதை அமைச்சிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்கு கீழே வர ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால் வந்து பெருசாகுது. இந்த பெருசாகிற இடத்துலையும் இந்த இடத்துலையும், அதாவது அந்த பழைய சாக்கடை வந்து சேருது பார்த்தீங்களா, அது ரெண்டு சேர்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரோடு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குச்சி இதெல்லாம் வந்து இன்றைக்கி காலையில் நம்ம வச்சது. இதுக்குள்ளே நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன், அவங்க அப்பா, அவங்க 2 பேருமே இந்த இடத்துல இருந்து பாருங்களேன், உங்களுக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு, ஃபுல் அண்ட் ஃபுல் இடனாக இருக்கும். என்ன அங்கே இருக்குன்னே தெரியாது. இப்போ நம்ம அந்த கட்டையெல்லாம் வச்சுருக்கனால தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதில் என்ன இருக்குன்னே தெரியாது. அவர் அவசரத்தில் வளையும் போது என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த இடத்துல ஸ்கிரிட் ஆகி அவங்க ஸ்கூட்டர் அப்படியே அதுக்குள்ளே விழுந்து அந்த பையனும் அங்கே தாண்டி விழுந்துட்டான். அந்த ஸ்கூல் பையன் கொண்டு போன பேக் பார்த்திங்கன்னா இதுதான். அந்த மண்ணெல்லாம் போட்டு இதோட திஷ்டியோட மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாவோட செருப்பு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இந்த ஸ்கூட்டரே இந்த இடத்துல விழுகிற அளவுக்கு இப்படி ஒரு ரோடு, புதுசாக ரோடு போடுறாங்க. இந்த இடத்துல ஒரு இண்டிகேஷனுக்கு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு கூட இல்லாமல் அப்படியே விட்டு போயிருக்காங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் தலையில் ஏதோ அடிபட்டிருக்கும் போல். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த பையன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோக்கலில் இருக்க அவங்களோட உதவியால் அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ண பார்க்கும்போது அந்த பையனோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே, அந்த பையன் ஃபுல்லாகவே அந்த சாக்கடை கட்டின பாருங்கள், அதில் விழுந்துட்டான். இந்த இடத்துல அந்த பையனோட ட்ரெஸ் ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த குட்டி பையன், ஸ்கூல் பையன் போட்டு வந்த ட்ரெஸ்ஸு. அந்த டீச்சர்ஸ் டே அப்படின்றனால அவன் நேற்று டீச்சர்ஸ் டே, அதாவது செப்டம்பர் 5, இன்றைக்கி செப்டம்பர் 6, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் 5 அன்றைக்கி ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே அப்படின்றனால ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க போல். அதுக்காக அந்த பையன் வந்து ரெடி ஆகி போன கலர் ட்ரெஸ்ஸஸ் இது. இந்த வாய்க்கால் இப்படி போகுது பாருங்கள். போகும்போது அந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இண்டிகேட் ஆகிற மாதிரி தெரியுதா பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் ஆகிற மாதிரி காலையிலேருந்து சில விஷயங்கள் வச்சுருக்கோம், விழுந்ததை பார்த்து நமக்கு மனசு கேட்காம வச்சுருக்கோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இண்டிகேட் ஆகிற மாதிரி